வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பாஜக தவிர்த்து இதர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததால் தீர்மானம் நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இஸ்லாமியர்களின் மத உரிமையில் தலையிடும் வகையில் வக்ஃப் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையிலேயே செயல்படுவதாகவும் சாடல். ஒன்றியத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசானது தனது செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு விதமான உள்நோக்கு கொண்டதாக செய்து வருகிறது. எதை செய்தாலும் குறிப்பிட்ட தரப்பை வஞ்சிக்கும் வகையில்தான் திட்டங்களை தீட்டுகிறார்கள். இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசிய இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. அடுத்த முறை டெல்லி செல்லும் போது வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பாகவும் பேச வேண்டும் எனவும் பேரவையில் கோரிக்கை. இருமொழிக் கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழிக் கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்திருக்கேன்னு சொன்னாரோ அதே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது என கருத்து. உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆதரிக்கிறேன். தமிழக அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. மக்களை திசை திருப்ப முயற்சி செய்வதாக கூறி சட்டப்பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு நாளும் புதிதாக கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த புதிதான கணக்குகளை போட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பிரகடனத்தையோ கொண்டு வந்து மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். இந்த தீர்மானம் அது இன்னும் ஒரு சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் ஜூன் 2ஆம் தேதி பாராட்டு விழா. 50 ஆண்டுகால திரையுலக பயணம் லண்டன் சிம்பனி அரங்கேற்றத்திற்காக விழா. அது மட்டுமல்ல, அவர் திரையுலகத்திற்கு வந்து 50 ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது. அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்பனி நிகழ்ச்சியை கண்டு அங்கு லண்டனில் நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அதிமுகவில் இருப்பதற்கு தகுதியற்றவர் ஓபிஎஸ் என இபிஎஸ் திட்டவட்டம். அவர் எப்ப வேணா பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. அந்த அடிப்படையில் அவர் வந்து இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பே கிடையாது. பிரிந்து கிடக்கும்
அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே இன்றைய தேவை என ஓ பன்னீர்செல்வம் விருப்பம். மறைந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மாவால் நல்ல வழி பிறக்கும் என்றும் நம்பிக்கை. பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரைப் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை. புரட்சித் தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர்களும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்துள்ளோம். ரவுடிகளை அழைத்து வந்து கட்சி அலுவலகத்தை நொறுக்கியவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை. எதிரிகளிடம் கட்சியை அடமானம் வைப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என இபிஎஸ் காட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. இபிஎஸ் தரப்பினர்தான் அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கினர். அலுவலக தாக்குதலில் தங்கள் மீது பழி போடுவதாக ஓபிஎஸ் குற்றச்சாட்டு. தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்களை வழிமறித்து 8 மாவட்ட கழக செயலாளர், சென்னையில் இருக்கின்ற 8 மாவட்ட கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நெருங்கின்ற போது நாங்கள் வந்த டெம்போ டிராவலரை தாக்கினார்கள். இதுதான் நடந்த உண்மை. எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு வந்து அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள். இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது, பதிவில் இருக்கிறது. எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்படுகிறார் இபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவது நல்லது என ஓ பன்னீர்செல்வம் ஆவேசம். அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒற்றை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி வருவேன் என்று தான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஆளை வச்சு. ஒரு தேர்தலையும் வெற்றி வர முடியல. அவராகவே பொதுச் செயலாளர் விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும். இல்லை என்றால் அவர் அவமரியாதை சந்திப்பார். நெல்லையில் மறைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் உடலுக்கு இபிஎஸ் அஞ்சலி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை. திருவாரூர் நகர் பகுதியில் வானிலிருந்து பலத்த சத்தம் கேட்டதால் மக்கள் பீதி. அதிக சத்தம் காரணமாக அதிர்வு ஏற்பட்டதால் வீடுகளை விட்டு வெளியே வந்த மக்கள். பேசுகிறேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஒரே அணுகுண்டு வெடிச்சது மாதிரி ஒரே சத்தம். என்னன்னே தெரியல, அதிர்ச்சி என்னன்னே தெரியல. அதாவது அணுகுண்டா வெடிகுண்டா என்னன்னே புரியாமல் ஒரே சத்தம், ஒரே அதிர்வு. ஆளுக்காலு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சிறப்பாக செயல்படுகிற மாநிலங்களை தண்டிப்பதையே தனது கொள்கையாக கொண்டிருக்கும் மத்திய பாஜக அரசு உரிய அளவிலும் உரிய நேரத்திலும் நிதி ஒதுக்காமல் அரசியல் பார்வையுடன் தமிழ்நாட்டை ஓரம் கட்ட முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்குரிய நிலுவைத் தொகையான 4034 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும். மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட கிராமப்புற தொழிலாளர்களை பங்கேற்க செய்திடுமாறு திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல். பாமகவுடன் அதிமுக கூட்டணி என ஒருபோதும் கூறவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திட்டவட்டம். முதல்ல பாமக கூட்டணிக்கு வராங்க, அடுத்தது பாஜக கூட்டணிக்கு வராங்க. யார்கிட்ட சொன்ன? யார்கிட்ட சொல்லலையே. படிக்கட்டை வச்சு சொன்னதுங்க. சும்மாப்பா என்னப்பா இப்படி கிட்டுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எந்த நிருபரையும் பார்க்கல, நான் யார்கிட்டையும் எதை பற்றியும் சொல்லலை. இதை ஒரு பதிலாக வச்சுக்கோங்க. டாஸ்மாக் ஊழல் புகாரை சுட்டிக்காட்டி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் போஸ்டர். அரசுக்கு எதிரான போராட்டங்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒரே பாதையில் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். டெல்லி சென்றடைந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கூட்டணி குறித்து நாளை செய்தியாளர்களிடம் பேசுவதாக அண்ணாமலை தகவல்.
ஈரானி கொள்ளை கும்பலைச் சேர்ந்த சல்மான் சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்தில் ஆஜர். செயின் பறிப்பு வழக்கில் ஆஜர்படுத்திய போலீசார். தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு. ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் கொடி கம்பங்களை அகற்றவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என எச்சரிக்கை. ஸ்ரீவாணி பள்ளியில் சீருடைக்கு அளவெடுத்த போது மாணவியிடம் டெய்லர் அத்துமீறியதாக புகார். பள்ளிக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட மாதர் சங்கத்தினரும் SFI அமைப்பினரும் கைது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகனான சுதாகரனிடம் CBCID போலீசார் விசாரணை. வழக்கு குறித்து 40 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தனக்கு தெரிந்த உண்மைகளை கூறியிருப்பதாகவும் பேட்டி. அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில உண்மையான பதில சொல்லிட்டேன். 40 கேள்விகள் என்று நினைக்கிறேன். இல்லை, அதான் அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிந்த உண்மையை தெளிவாக கூறிட்டேன். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உரம் தயாரிக்கும் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தீக்குளிக்க முயற்சி. நச்சு புகையால் உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறியதை அடுத்து உர ஆலையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஆய்வு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகள் இதுவரை கொள்முதல் செய்யப்படாததால் மூட்டை ஒன்றுக்கு 15 ரூபாய் என்ற அடிமாட்டு விலையில் வாங்கும் வியாபாரிகள். கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கத்தில் மின் வயர் அறுந்து விழுந்ததால் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. ரயில்கள் அனைத்தும் நடுவழியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. உற்சாகத்துடனும் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தவிக தலைவர் விஜய் வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 பவுண்ட் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. அலகாபாத், குஜராத், லக்னோ, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் பார் அசோசியேஷன் தலைவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் சந்திப்பு. டெல்லியில் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை எந்த உயர்நீதிமன்றத்திற்கும் இடமாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மனு. இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைக்கு வெளியே பாஜகவினர் போராட்டம். காங்கிரஸ் தலைமையில் நடைபெறும் ஆட்சி மாஃபியா ராஜ்யம் என குற்றச்சாட்டு. டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் மரணப்படுக்கையில் உள்ளது. ஹுரியத் மாநாட்டு அமைப்பிலிருந்து மேலும் 2 குழுக்கள் விலகியதை சுட்டிக்காட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவு. எதற்காக அஞ்சுகிறார்கள் என தெரியவில்லை. மக்களவையில் பேச தமக்கு அனுமதி மறுக்கப்படுவது பற்றி ராகுல் காந்தி மீண்டும் சாடல். எகிப்து கடலோரத்தில் விபத்தில் சிக்கிய சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல். 44 பேர் பயணித்த நிலையில் 6 பேர் பலி, 9 பேர் காயம். ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் மரணிப்பார். இரு நாடுகளுடனான போர் முடிவுக்கு வரும். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் பேச்சால் உலக அரங்கில் அதிர்ச்சி.